என்ன பண்றா, அப்போ பர்டிகுலர் பீரியட், அதாவது பெண்களுக்காக தெரியும் அது. அந்த டைம்ல தீட்டுன்னு சொல்றான். அந்த டைம் ஓடி போய் கண்ணனுக்கு அபிஷேகம் அலங்காரம் பண்ண கிடையாது. அபிஷேகம்லாம் பண்ண கிடையாது. அவ என்ன பண்றா, கோவிந்தான்னு கூப்பிடுறான். கோவிந்தான்னு கூப்பிட்டுட்டு ரெண்டு கையையும் இழுக்க முடிஞ்ச வரைக்கும் இழுக்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோவிந்தான்னு கூப்பிட்டு விட்டுட்டு அவன் பாடு அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா சரவணா சில்க்ஸ் இல்லாத போடவெல்லாம் வந்து குவியுது. அப்ப என்ன அர்த்தங்க, அவனோட பேருக்கு அவ்வளோ பெரிய அர்த்தம். அதையான எங்க சொல்றேன்னா, அம்பிகை பராசக்திக்கு வந்து பாத்தீங்கன்னா கோவிந்த ரூபின்னு ஒரு பேர் இருக்கு. லலிதா சகஸ்ரநாமத்துல கோவிந்த ரூபினி அப்படின்னு அம்பிகை, அதாவது நம்ம சாட்சாத் கருமாரிக்கு அந்த பேர். அப்ப என்ன, தெய்வத்தோட பேருக்கு அவ்வளோ பெரிய மகத்துவம் உண்டு. அம்பாள் நினைச்சிட்டா இந்த வருஷம் நான் ஒரு கலவு நினைச்சிட்டா அதோட அவுட்புட் என்னது, இன்னைக்கு வந்து நம்ம ஆளுங்க டான்ஸ் ஆடினது சும்மா நடந்துருமாது. பெண்கள்னா சக்தி, அத்தனை சக்திகளும் வந்து நடனம் ஆடினது கொங்கு தேசத்தோட பெருமையை பறை சாத்துறாங்க. இன்னைக்கு லேசுபட்ட விஷயம் கிடையாது. ஒவ்வொரு பெண்ணும் சக்தி. எப்படி வயிற்றுல இருந்து ஒரு உயிர் தானா ஜனிச்சு வர சக்தி உண்டு. ஒவ்வொரு பெண்ணுமே சக்தி. அப்போ அத்தனை சக்திகளும் வந்து நடனம் ஆடுறது ஒரு பூஜைக்கு சமமான விஷயம். அதை நாம என்ன பண்ணுவோம், கண்டிப்பா கௌரவிச்சோம், ஒரு குறையும் இல்லதுல. அம்பாலோட சாநித்தியம் நிறைஞ்சு இருக்கிறதுங்கிறதே அது ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஏன்னா எங்க வந்து பெண்கள் சந்தோஷமா இருக்காங்களோ அங்க அம்பிகை நிறைஞ்சு இருக்கான்னு அர்த்தம். எங்க வந்து பொண்ணு நெத்தியில குங்குமத்தோட சிரிச்ச முகத்தோட இருக்காளோ அங்க அம்பிகை வந்து நிறைஞ்சு இருக்கான்னு அர்த்தம். அதனால அம்பிகை யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ தானா வந்து சிவபெருமான்கிட்ட போய் சேருவாங்க. நல்லா யோசிச்சு பாத்துக்கோங்க, சிவபெருமானோட அடியார்கள் யாரெல்லாம் நினைக்கிறாங்களா, அம்பிகையை யாரு முதல்ல நல்லபடியா நினைக்க ஆரம்பிச்சாங்களோ அவங்கதான் சிவபெருமான போய் சேர முடியும். ஏன்னா அவதான் இருந்து போய் அப்பாட்ட விடுவான், அம்மா தான் அப்பாட்ட கொண்டு போய் விடுவான். சோ நான் ரொம்ப நேரம் ரப்பம் போட விரும்பல. ஒரு பாட்டு எதிர்பார்த்து மனோ கொடுத்துட்டான், அதை வந்து ஒரு பாட்டா பாடி அப்படியே முடிச்சுக்கலான் இருக்கேன். முடிச்சுக்கலாங்களா? நம்ம அம்மா ஒரு பாட்டை பாடி மைக் வாங்கி கொடுத்தது பிரவீன். கொங்கு தேச பெண்களின் நடனமதை ஏற்றுக்கொண்டு கூட்டத்திலே ஒருத்தியாக ஆடுமாறி, கூட்டத்திலே ஒருத்தியாக ஆடுமாறி, தேசமெல்லாம் நிறைந்தவனி வேம்பாக பிறந்தவனி நாகக்குடை கொண்டவளே எங்கள் மாறி, அவள் டோல்கேட்டின் அருகில் அமர்ந்த கருமாறி எங்கள் கருமாறி, கேட்கும் வரத்தை கேட்கும் முன்னே கை நிறைய கொடுப்பவளே, கேட்கும் வரத்தை கேட்கும் முன்னே கை நிறைய கொடுப்பவளே, கயவர்களை வேரோடு அழித்து நின்று பார்ப்பவளே, கயவர்களை வேரோடு அழித்து நின்று பார்ப்பவளே, தாயும் நீ தந்தையும் நீ எங்கள் மாறி, தாயும் நீ தந்தையும் நீ எங்கள் மாறி, நல்ல மழை பொழிந்து விவசாயம் செழிக்க வைக்க அருள் புரிந்து வானிறைந்து பெய்கின்ற முத்துமாரி, வானின்று பெய்கின்ற முத்துமாரி, சமயபுர சோலையிட்டு கருமாரி பேர் கொண்டு எங்கள் அருகில் வந்தவந்த கருமாரி, உன்னை நினைக்கும் வரம் தொழும்பரம் தந்த அருள் மாறி, அருள் மாறி, ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே கிரிவர வித்ய சிரோதினி வாசினி சமஸ்கிருதங்கள் ஒரு புறம் உன்னை புகழ்ந்து பாட